கரங்களை தட்டி என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் சேர்ந்து என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ, அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாம் சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. எல்லாம் சேர்ந்து முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க எல்லாரும், இயேசு ராஜா. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, என் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. சொல்லுங்க, கருவை உம் கண்கள் கண்டன, என் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ, அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ராஜா உங்களுக்கு நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அழகானவர், அருமையானவர், இருமையானவர்.
சொல்லுங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரான, எல்லாரும் சொல்லுங்க. மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் ஒருவரே, அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். எல்லாம் சொல்லுங்களேன் எல்லாரும். சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், எல்லாரும் சேர்ந்து. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அழகானவர், அருமையானவர், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் ஒருவரே, அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்தீனும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்தீனும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, எல்லாரும் சேர்ந்து. என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், ஆமேன். அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரான, அவர் ஒருவரே மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேதீனில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேதீனிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசுரா, எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, என்னுடையவர், என் அன்பு, எல்லாரும் சொல்லுங்க. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையான, இனிமையான, ஆமென். அழகானவர், அருமையான, இனிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர், இனிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாரும் சேர்ந்து. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். எல்லாரும் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேஸ், இம்மட்டும் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், இனிமையான, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென். இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரான, மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, எபினேசரே என் துணையாளரே, துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, எல்லாரும் சொல்லுங்க, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. உங்க சத்தம் கேட்கட்டுமே. எபினேசரே ஆரா, ஆமென், என் துணையாளரே உமக்கு ஆரா. நீங்க மாத்திரம் எபினேசரே ஆராதனை, துணையாளர் உமக்கு ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. எல்லாரும் சொல்லுங்க, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரை. எல்லாரும் சொல்லுங்க, நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை. எல்லாரும் சொல்லுங்க, நான் மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பா, ஆமென், மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராத. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டுமே. ஆமென் ஆரா. எபினேசரே, எபினேசரே. எல்லாரும் ஆரா, என் துணையாளரே மக்கு ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையே. எல்லாரும் சொல்லுங்க, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. சொல்லுங்க, மறந்தேன் என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. எல்லாரும், மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் மண்டியிடுவேனும் பாது. நீங்க மாத்திரம் எபினேசரே, எபினேசர். உங்க சத்தம் கேட்கட்டுமே. அந்த எபினேசரை நோக்கி எல்லாரும் கூப்பிடுங்க. உமக்கு ஆரா. சொல்லுங்க எல்லாரும், எபினேசர். எல்லாரும், எல்லாரும் ஆராதனை, என் துணையாளர் உமக்கு ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. எல்லாரும் சொல்லுங்க, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. மறப்பேனோ ஆண்டவருடைய அன்பு, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாசத்திலே, மண்டிடுவே உம் மறப்பேனோ சொல்லலாமா அப்பா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே பாதத்திலே. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை எப்படி மறக்க முடியும்? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீர் என் மேல் வைத்தவும் கிருபை பெரிது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகள் வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல வைத்த கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் அளவிட முடியாததா இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நினைத்து பாருங்க. வருஷம் தொடங்கி 7 மாதம் முடிந்து 8வது மாதத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டோம்? பிரவேசித்துட்டோம். எத்தனையோ பேர் ஆரம்பித்தவர்கள் இந்த நாளை பார்க்க முடியல. ஆனா உங்கள் மேலும் என் மேலும் தேவன் வைத்த கிருபை அது பெரியதே என்ற நல்ல வாயை திறந்து சத்தம் ஒரு அல்லேலூயா. ஒரு பாடல ஒரு கவி பாடி நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கும். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. சொல்ல முடியுமா? எபினேசர் நீர்தானையா. சொல்லுங்க உணர்ந்து உணர்ந்து அப்பா. இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. சொல்ல முடியுமா? எல்ரோகி எல்ரோகி எங்களை கண்டீரே, கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. சேர்ந்து பாடலாமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. உண்மையா? நன்றி நன்றி ஐயா. உங்களை மறந்து அப்படியே ஒரு நன்றி செலுத்தி கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க எபினேசர் நீதானப்பா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. அம்மா எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. கயிறம் உரைத்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாபா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். எத்தனை பேர் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று நம்மளை மறந்து ஏசப்பா எங்க வாழ்க்கையில எத்தனையோ தடை பிசாசு கொண்டு வந்தான். மனுஷ மூலம் தடை வந்தது, எவ்வளவோ சூழ்நிலை நிமித்தம் தடை வந்தது. ஆனால் எங்க வாழ்க்கையில தடைகளை உடைத்தவரே, வாக்கு தந்து எங்களை தேற்றினவரே,
உமக்கு நன்றின்னு சொல்லி எத்தனை பேர் உங்க கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தடைகளை உடைத்தீரையா, தல்லா விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, சொல்லுங்க சொல்லுங்க, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து அப்பா வாக்கு தந்து தேற்றினீரே. சொல்லுங்க மனதார சொல்லுங்க பாப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. உங்களை மறந்து சொல்லுங்க பாப்பா. அப்பா நன்றி நன்றி டாடி. தடைகளை உடைத்தவருக்கு நன்றி, பலவீனங்களை மாற்றினவருக்கு நன்றி. என் பலவீனமான நேரங்களிலே ஆண்டவரே எவ்வளவோ பலவீனங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டதப்பா. ஒருவேளை நாங்கள் மரண தருவாயை நாங்கள் சந்தித்திருக்கலாம், ஆனா பலவீன நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தின ஆண்டவருக்கு ஒரு நன்றின்னு சொல்லலாமா? நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் சொல்லுங்க, பலன் தந்தீரையா. பலவீன நேரங்கள் சொல்லுங்க, எத்தனை பலவீனமான நேரம். சரீரத்துல பலவீனம், சூழ்நிலையில நிமித்த பலவீனப்பட்டோமே, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் எங்க குடும்ப மருத்துவரே, மருத்துவரீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் மனசார சொல்ல போறீங்க? நன்றி நன்றி. நீங்க சொல்லும் போதே ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. நீங்க மாத்திர சொல்லுங்க பாப்பா. அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க? நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருந்த தடைகளை உடைத்தவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. பலனை கொடுத்தவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. சோர்ந்து போன நேரங்களில் நாங்களை தூக்குனவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த பூமியில நம்ம ஆதரவற்று இருக்கலாங்க, ஆறுதலாய் பேசுவதற்கு கூடிய ஆள் இல்லாத நிலைமையில இருக்கலாங்க. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தனிமையாய் இருக்க விடவே இல்லை என்று சொன்னாரு. இந்த என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்தாரு. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தாரு, உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தாரு. இந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றின்னு சொல்லுங்களேன். முடிந்தவங்க நல்ல வாயை திறந்து, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைத்தவருக்கு நன்றி, எங்கள் கரங்களை பலப்படுத்துகிற தேவனுக்கு நன்றி, எங்களை நாவை அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவனுக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வாயை நன்மையினால நிரப்புகிறார். உன் வயதை கர்த்தர் மீண்டும் வாழ வைதாக்குகிறார். உன் பலனை ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில மாற்றிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆவியில நிரம்பி சத்தத்தை உயர்த்தி, பயப்படாதே பயப்படாதே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழ வைதாக்குகிறார். உன் பலன் இல்லை என்று சொல்லாதே, உன் பலனை ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் கர்த்தர் நிரப்புவாராக.
எவைகளை சத்ருவு காட்டிவனை பலவீனப்படுத்தினானோ இந்த ஆராதனை வேளையிலே சொல்லுங்க, சத்ருவே நான் என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சத்ருவே என் வாயை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். சொல்லுங்க, அவன் வெட்கப்படட்டும், அவன் வெட்கப்படட்டும். உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மையை பிசாசு அடைத்தானோ இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் அந்த வழியை திறக்கிறார். இந்த 8வது மாதத்திலே உங்கள் வாய்க்காலை கர்த்தர் நிரப்புவார், உன் பள்ளத்தாக்கை நிரப்புவார். உலர்ந்த எலும்புகளே உயிரடைவோம். நன்றி. அக்கரதனகமலா ஓரஹந்தரே இயேசுவே. சிமலரகதரஹ. ஜீசஸ். உலக மனுஷனால் உடைந்த பாத்திரம்தான், ஆமென். பலரால் உடைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா கர்த்தர் சொல்கிறார், மீண்டும் உங்களை வணைந்து கொள்ள என் குயவன் ஆயத்தமாயிருக்கிறார். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல கேட்போம் ஆண்டவரே, எங்களை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. Lord, remember me, oh Father. முடிந்தவங்க கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. உதவாத அப்பா, நீங்க இல்லாத, நீங்க இல்லாம என் பொழுது. முடிந்தவங்க 2 கையை உயர்த்தி அப்பாட்ட, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு சொல்லுங்க, அப்படியே ஜெபமா. எங்க குடும்பத்தை, எங்க பிள்ளைகளை என்ன நினைச்சிருங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா அப்பா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை பேரு உண்மையா ஆராதனை வேளையில சொல்றீங்க போகிறீங்க? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார்மா. கொஞ்சம் நினைச்சிடு, இன்னைக்கு நீ கைவிடப்படுவதில்லை. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? அப்பா நீங்க நினைச்சா சொல்லுங்க, அப்பா ஆசீர்வாதம் தான். நீங்க நினைச்சாலே போதாண்டவரே. மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன சொல்லுங்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சி. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நடத்தி வந்த பாதைய நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைய நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் நடத்தினேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்பா உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க சொல்லுங்க மனதார. இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நான் பார்க்கிற இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னம். கத்த சொல்லுகிறாரு, அவர் நம்முடைய நினைவாதான் இருக்கிறாருமா. நம்மளை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். நான் அதன் முழுவதும் ஒரு தேவ பிரசனத்தை உணர்கிறேன். முடிந்தவங்க நம்ம அப்படியே உட்கார்ந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு விஷயம் கத்திர சோத்திரம் பண்ணலாமா? ஆமீன். இந்த மாதம் நம்ம ஜெப மாதம் தான் வைத்திருக்கிறோம். ஆமீன். அதிகமாய் சில காரியங்களுக்காக இப்போ போராடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே ஜெபிக்க சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? தகப்பனே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா நாவுகளை திறந்து சொல்லுங்க, இயேசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே இந்த ஜெபத்துடைய மேன்மையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஓராலா ஷேகாரா மானா ஹந்தனா கர்த்தர் ஆமேன். சிலர் பேர் மேலே ஒரு ஜெப ஆவியை மீண்டும் கர்த்தர் பற்ற வைக்கிறார். ஆமீன். எத்தனை பேர் ஆவியில் நிரம்பி நல்லா நீங்கள் விட்டு கொடுத்து கர்த்தர் உங்களுடைய நாவை திறக்க சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு அநேக முறை பாஷைகளுடைய கிருபைகளை கொடுத்தோ என் பிள்ளை இன்னும் என் சமூகத்தில் வாய் திறக்கல, இந்த மாசத்துல திறந்து பாரு, உங்க வாழ்க்கையில திறக்கப்படாததை கர்த்தர் திறப்பவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. முதலாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா உத்தரகாண்டில் அதிகமான மழை இந்த நாளிலே கிட்டத்தட்ட 25 ஹோட்டல்கள் வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அநேக பேர் பலியாயிருக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்டவர் மாயமாக இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல இருந்து அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது கடைசி நாட்களில் பாருங்கள், ஜனங்கள் எப்படியோ கொத்து கொத்தா ஜனங்கள் மறிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்துக்காக இப்போ எல்லாரும் யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லி எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே அநியாய மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே, சடுதி மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போ இயற்கை சீற்றங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கொஞ்சம் அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. எத்தனை சிறு பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறாங்கங்க, எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறதுங்க, வீடுகளை இழந்திருக்கிறாங்கங்க. எல்லாரும் கொஞ்சம் பாரப்படுவோமா? இந்த உத்தரகாண்டுக்காக பாரப்படுவோம். தேவனுடைய கோபாக்கினிய வேண்டாப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, கெஞ்சுகிறவனுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்க ஒரு குடும்பமாய் சேர்ந்து உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த உத்தரகாண்டுல உங்க கரத்தை வைங்கப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்ட மரணங்களோ இயற்கை சீற்றங்களோ அழிவுகளோ நாச மோசங்களோ எழும்பக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த உத்தரகாண்டில் இறங்கும்படியாக அருமையான பொன்ராஜன் முன்பாக வந்து இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறாங்க. அண்ணனோடு இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கத்தாய் ஒரு விஷயங்க தேசத்தை நினைத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தாவே கத்தாவே உன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொன்ன கர்த்தர், நாங்கள் ஒரு மனதோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. சோத்திரத்தை ஒரு விஷயம் மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயற்கை சீற்றங்கள் வராம கர்த்தர் பாதுகாத்துமா ஜெபிக்கிறோம். அநேக மலைகள் உள்ள தேசம் ஏசப்பா, அநேக மலைகள் உள்ள தேசம் ஏசப்பா. ஆனா ஒரு விஷயம் மனம் இறங்க ஏசப்பா. மலைகள் எல்லாம் உருண்டு வரும்போது கூட மற்ற தொலைக்காட்சியில பார்க்கும் ஒரு சின்ன ஒரு மழை உருண்டது அப்படியே எல்லாம் நிறைய மக்கள் போறாங்க ஏசப்பா. மனம் இறங்க வேணுமா ஜெபிக்கிறதாவே. இயற்கை சீற்றங்களை வராம கர்த்தர் பாதுகாத்துமா ஜெபிக்கிறதாவே. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நீங்க ஏசப்பா. கர்த்தாவே இந்த ஒரு மனத ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இந்த உத்தரகாண்ட் மாதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த மக்கள்லாம் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உத்தரகாண்ட் மாதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அழிவுக்கள மழை வேண்டாம் ஏசப்பா. ஆசீர்வாதமான மழை பெய்ய கிருபை தரமா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டப்பா கர்த்தாவே. உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி அந்த உத்தரகாண்டில் கர்த்தருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க போறதற்காக
கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போறதற்காக நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம இந்த நாளில் ஒரு நிமிடம் கவனிங்க. நம்ம அடுத்த ஒரு காரியத்திற்காக ரொம்ப முக்கியமாக யுத்தம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். என்னன்னா, இன்னைக்கு ஆவண கொலைகள் இன்னைக்கு நிறைய இடத்துல எவ்வளோ நடந்திருக்குன்னு ஒருவேளை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோம். ரீசெண்டாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக என்ன செஞ்சிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி கொலைகள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல நிறையா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் கொலை நடந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, புதைச்சி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், அதில் அதிகமாக பெண்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, புதைச்சி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட அவ்வளோ நிலைமைகள். நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதாகமத்தில் காரணம் இல்லாமல் ஒரு ரத்தம் அந்த பூமியில் சிந்தப்படுகிறதுனா அது என்னதான் மாறுதான், சாபமாய் மாறுதான். ஆமென். நீங்கள் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் காரணம் இல்லாமல் சிந்தப்படுகிறது. சரி, இதுக்கு யார் தான் பரிதபிப்பா அப்படின்னா, நீங்களும் நானும் தான் பரிதபிக்க முடியும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி வாழ வேண்டியவர்கள் மரித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், வாழ வேண்டியவர்களெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, மரித்து கொண்டிருக்கு. இது பிசாசு பண்ணுற ஒரு பெரிய தந்திரம். இன்றைக்கி நம்ம மத்தியிலும் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு பயந்துட்டு தான் போகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? காலையிலே அவன் என்ன போட்டுட்டு வந்துடுறான்னா, கஞ்சா போட்டு வந்துடுறான். இதற்காக நம்ம இப்போ எல்லோரும் கொஞ்ச நேரம் பாரப்பட போகிறோம். எல்லோரும் அப்படியே கண்களை மூடுவோமா, அவங்க பக்கத்தில் கரங்களை கோத்துக்குவோமா. இப்படி இனப்படுகொலைகள், தற்கொலைகள், ஆனால் இளைஞர்களை சீரழிக்கிற இந்த ஆவிகளை ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் சத்தம் எழுமணும். நம்ம ஒரு நிமிஷம் பாரப்படுவோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்தால் நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். எத்தனையோ பேர் பெண்களை இழந்திருக்கிறாங்க, சிறு பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு டிவியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை பல நாட்கள் கழித்து வீடுக்கு திரும்புது. அது போதை பழக்கத்தோடு வந்திருக்கு. தாய் தகப்பன் வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு 2 நிமிடம் அதிக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கும் போது தான் ஒரு சந்ததியை நம்ம காப்பாற்றணுங்க. ஒரு சந்ததியை காப்பாற்றணும். ஏலிக்கு பின் ஏலுடைய சந்ததி பரிசுத்தமா வரல. சாமுவேலுக்கு அப்புறம் அவனுடைய சந்ததிகள் பரிசுத்தமா எழும்பல. தாவீதுக்கு அப்புறம் அவனுடைய சந்ததிகள் பரிசுத்தமா எழும்பல. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்ததி அழிந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் பாரப்படுவோமே. அப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே. எங்க தூத்துக்குடி பட்டணத்தில் நிறைய போதை பழக்கங்கள், நிறைய இளைஞர்கள். ஆண்டவரே, பாரப்படுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. போராடுங்க. தாளமுத்து நேரில், இந்த இடத்துல கிருபை நேரில் 3 சென்ட் இடத்துல பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பா, நீர் அவர்களை சந்திங்க ஆண்டவரே. ஒரு நிமிடம் எல்லாரும் பாரப்படுவோம். அருமையான தீமது பிரதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசை பாரப்படுங்க. நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தலைமுறைகளுக்கு, இங்க இருக்கிற தலைமுறைகளுக்கு நாம் தான் உத்தரவாதி. அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நாம் வாழக்கூடிய காலத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தான் உத்தரவாதியாயிருக்கிறோம். அன்றைக்கு எஸ்தர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தாளே, ஆண்டவரே, என் ஜனத்துக்கு வருகிற அழிவை ஆண்டவரே நான் எப்படி பார்க்க கூடும் ஆண்டவரே, என் குலத்துக்கு வருகிற பொல்லாப்பை ஆண்டவரே என்னால் எப்படி சகிக்க கூடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணினாளே. தேவ சமூகத்தில் மன்றாடி கண்ணீரோடு கூட, உபவாசத்தோடு கூட, அழுகையோடு கூட அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாளே. அப்படியோ நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த சந்ததி ஆண்டவரே பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் தான் என்பதை அறிந்த ஆண்டவரே, இன்னைக்கு அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. நீ காலத்தை அறிந்தவரா, நீ செயல்பட்டிலே. பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்க
காலம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே அந்த காலத்தை அறிந்தவராக தகப்பனே நீ செயல்பட்டது போல தேவ பிள்ளைகளாகிய தேவ ஜனங்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்று எங்க பார்த்தாலும் ஆண்டவரே தகப்பனே வாலிபர்கள் ஆண்டவரே துணிகரமான பாவத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் ஆவண கொலை என்கிற பெயரிலே ஆண்டவரே தகப்பனே வாழக்கூடியவர்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் ஆண்டவரே இன்றைக்கு அநியாயமாய் கொலை செய்யப்படுகிறார்களே, அநியாயமாய் ரத்தம் சிந்தப்படுகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் பட்டணத்திலே எங்கள் தேசத்திலே என் தேவனாகிய கர்த்தர் நீ தடுத்து நிறுத்துவீராக, நீ தடுத்து நிறுத்துவீராக. இன்னும் அநேக வாலிபர்கள் ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக கஞ்சா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக ஆண்டவரே தங்கள் எதிர்காலத்தை குறித்து தகப்பனே ஒரு அக்கறை இல்லாதபடிக்கு இன்னைக்கு எத்தனையோ வாலிபருடைய வாழ்க்கை ஆண்டவரே எத்தனையோ வாலிபருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே இன்னைக்கு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாலிபர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற போதை வஸ்துக்களுக்கு பாவ சிற்றின்பங்களுக்கு அவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தோடு நுகங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற கஞ்சா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்களை ஆண்டவரே என் தேவன் ராத்திரி வேளையிலே என் தேவனை சந்திப்பீராக, சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே சவுலை சந்தித்த ஒளி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் சந்திக்க போகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அப்போ போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே கர்த்தரை கண்டு வைராக்கியமுள்ள தாவீதுகளாக, தானியேல்களாக, யோசேப்புகளாக, பவுல்களாக, பேதுருக்களாக ஒவ்வொரு வாலிபனையும் மாற்ற போகிறதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள் பலவானுடைய கையில் இருக்க பலத்த அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே பலத்த அம்புகளாக சாத்தானுடைய ராஜ்யங்களை அழிக்கக்கூடிய அம்புகளாக சாத்தானுடைய கோட்டைகளை தரைமட்டமாக்கக்கூடிய அம்புகளாக ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எங்கள் தேசத்தில் இருக்கிற விசேஷமாக பாவத்தின் பிடியில் அகப்பட்டிருக்க வாலிபர்களை ஆண்டவரே என் தேவன் விடுதலையாக்கி உமது நாமத்தின் மகிமை கண்டு உமது கரத்தில் எடுத்து பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இந்த நாளிலே அப்படியே பக்கத்தில் கரங்களை கோத்துக்குவோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் தேவைகளுக்காக எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த 8வது மாதத்தில் ஆமென். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன தேவை இருக்குமோ அதை அப்படியே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஜெப நேரத்தில் அப்படியே தெரியப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளையின் காரியமா, வேலையின் காரியமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லது எதிர்காலத்தின் தேவைகளா, ஆமென், ஹல்லேலூயா, குழந்தை பாக்கியமா, அல்லது வாட்எவர் இட் மே பி, என்ன காரியமாக இருந்தாலும் இந்த ஜெப நேரத்தில் இப்படியே நம்ம வைப்போம். கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில் அது தீவிரமாய் நடப்பிப்பாரா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கடன் சுமைகள் மாறட்ட ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை திருப்புவீராக. ஆமென். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. என் ராஜா ஆண்டவரே ஏற்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் அற்புதத்தை செய்யுங்க. ஏற்ற வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லார் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஆமென். எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரே கற்பம் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசிரியர் வேலைகளை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வீராக.
ஹalleluya ஹalleluya. ஒருவேளை எங்களிடத்தில் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்களோ இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya. அந்த பாத வலிகள், முழங்கால் வலிகள், ஆண்டவரே பேக் பெயின் நிமித்தமாக, ஒத்த தலைவலி நிமித்தமாக, ஸ்கின் டிசீஸ் நிமித்தமாக, ஆண்டவரே என்னென்ன விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை சத்துரு பலவீனப்படுத்துகிறானோ இப்பொழுது அந்த பலவீன ஆவிகள் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பரிமள தைலம் இறங்கட்டும், சுகமாக்குற தைலம் இறங்கட்டும் சுவாமி. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக செய்வீராக செய்வீராக. அப்படியே நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஆமேன் ஆமேன். கடந்த மாதத்துடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். நேற்று தினத்தில் நம்முடைய வல்லமை ஜெப முகாமை கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொடுத்தார். அநேக திரளான ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜார்க்கண்ட் போகிறேன். ஆமீன். நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமீன், நாங்கள் பிரயாணத்திற்காக, ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன், எங்களுடைய விமான பாதுகாப்பிற்காக, ஆமீன், நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். அந்த மும்பை பட்டணத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் என்னை பலப்படுத்துகிறத நான் உணர்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறதை பார்க்கிறேன். ஆகையினால நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல இந்த கிருபா பள்ளிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமீன். இதற்கு ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதற்காக, கர்த்தர் அந்த வழியை திறக்கிறதற்காக, ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை, இதில் படிக்கிற சிறு பிள்ளைகளை, பெற்றோர்களை, ஆசிரியர் பெருமக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க டாடி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆல்நெட் பிரேயர் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். நம்முடைய 4 கேர்சலுக்காக, அமுதா நகருக்காக, ஆமீன், கேம்ப் ஒன்றுக்காக, தாளமுத்து நகருக்காக, மீளவிட்டானுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் அமுதா நகரில் கர்த்தர் அநேகரை ஜெப ஆவினால கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கேம்ப் ஒன்றில் நிறைய புறஜாதி ஜனங்கள் வருகிறாங்க. தாளமுத்து நகரில் நிறைய புறஜாதி ஜனங்கள் வராங்க. மீளவிட்டாலும் சில புறஜாதி ஜனங்கள் வராங்க. எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்புக்குன்னு ஆண்டவரே, உங்கள் வல்லமை அந்த இடத்துல வெளிப்படட்ட ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். ஜெபத்தை கேட்கிற எங்கள் தெய்வமே, உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, தடையாவும் அகற்றிடுமே, தயக்கேட்டுவும் பாதம் வந்தே, உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே, எந்தன் ஜெபமே உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. கடைசியாக நம்ம எந்தெந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்தந்த பகுதியுடைய ஜனங்கள், தெருக்கள் ஆசீர்வதிக்க முடியாய் ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நாங்கள் வாழ்கிற எங்கள் பகுதி ஆண்டவரே, எங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறோம், எதிர்க்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும், சமாதானம் இறங்கட்டும், சந்தோஷம் இறங்கட்டும். அப்பா கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா
நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நம்ம ஒரு அதிகமாக பாரப்படணும். அடுத்த தலைமுறை அவங்களுக்கு பயம், தேவ பயம், பக்தின்றது என்ன செய்யணும்? தெர் இஸ் நோ டிசிப்ளின். இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்முடைய நாட்கள்லாம் செல்ஃபோன் இருந்திருக்காது. இப்போ எங்களுடைய நாட்கள்லேயும் மொபைல் என்ன செய்யலை, ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசணும், பழகணும், விளாண்டோம். ஆனால் இன்றைக்கி கம்யூனிகேஷன் என்ன ஆகி போச்சுன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. 26 நியூஸ் பேப்பரில் ஒரு டிவி சேனலில் போட்டதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நீங்கள் ஜெபிப்பதற்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் நைட் ப்ரேயரில் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பெற்றோர்களே கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 13 வயதுக்கு கீழ் சொந்தமாக ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கும் சிறுவர்கள் மன ரீதியான பிரச்சனைகளுடன் வளருவதாக ஆய்வு தகவல் சொல்லுகிறது. ஆமென். இது அந்த வேர்ல்டு ஹெல்த் இதாக அவங்களே எடுத்தது. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். 13 வயசு கீழே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் மன ரீதியான என்ன செய்யுது, பிரச்சனை இருக்குது. நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வாழ்க்கைன்னு பேசுவோம். இப்போமே அவன் வாழ்க்கையை குறித்து என்ன செய்கிறான், பேசுகிறான். அவன் காலம் எங்கேயோ போகுது. அதனால் இதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன், உங்கள் வீடுகளில் இந்த பேர்களெல்லாம் எழுதி வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். இந்த மாதம் ஜெப மாதம். சவுலை எப்படி கர்த்தர் சடுதியாய் சந்தித்தாரோ இப்போ இருக்கிற சந்ததிகளை கர்த்தர் அப்படி சந்திக்கணும். ஆமென். நான் ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் வெளியே போயிட்டு ஒரு நாள் வீடு திரும்பி பத்திரமா வரதுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அதற்காக நீங்கள் இந்த மாதம் எழுதி வைத்து கட்டாயம் ஜெபம் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? நிறைய கை வரமாட்டேங்குதே. எல்லோரும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஐக்கியத்துக்கு வர நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அருமையான ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் கேட்டு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஜெபம் பண்ணணும், அதிகமாக என்ன செய்யணும். அது மாத்திரமில்லை, நான் சந்திக்கிற நிறைய வாலிபர்கள் நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவ்வளோ பெரிய பாவம் அப்படி உள்ளே போய் கிடக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெளியே கர்த்தர் என்ன செய்யணும், கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய நோக்கங்க. ஏதோ நம்ம ஜெபிக்கும் போது 2 ஆத்துமா தொடப்படட்டுமே. அல்லேலூயா. இந்த மாதத்தில் அதுதான் நம்முடைய பாரமாக இருக்கணும். வேகமாய் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என் இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை இன்றைக்கி நான் விதைக்கும்படி, ஏன்னா இது ஜெப மாதமாக இருக்கிறனால இந்த ஜெபத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 13 நீங்கள் வாசிங்களேன். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நிறைய வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையில் போய் ஜெபிப்பதை நம்ம பார்த்துருக்கலாம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் வனாந்தரத்தில் தனித்து போய் அவர் என்ன செஞ்சாரா, ஜெபித்தார். அப்புறம் மலையின் மேல் ஏறி என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். அடுத்து இருட்டோடு எழும்பி என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். அடுத்து சொல்லுகிறது கெத்சமனேல போய் என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். இப்படி பல சூழ்நிலைகளில் இயேசு என்ன செஞ்சாரு, ஜெபம் பண்ணார். இப்ப இயேசு தன் ஊழியங்களை முடித்து அவர் பரம் ஏறின பொழுது சீசர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப சீசர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை எடுக்கிறார். என்ன கட்டளை எடுக்கிறாரு? கலிலேயராகிய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்குறீங்க? இப்ப நீ எருசலேமில் போய் தரித்திரு அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. ரிவைவலுக்கு முதல் கூடின ஒரு இடம் மேல் வீட்டறை. நல்ல சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. எழுப்புதலுக்கு, புதிய ஏற்பாட்டில் எழுப்புதலுக்கு முதல் ப்ரிப்பரேஷன் ஆன ஒரு இடம் எதுதான்? மேல் வீட்டறை. இயேசு எங்க போச்சாரு? அவங்க அந்த 13 அழகா வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது எங்க ஏறினாங்க? மேல் வீட்டறையில ஏறினாங்க. அல்லேலூயா. சார், இன்னைக்கு இந்த மேல் வீட்டு அறையை குறித்து தான் பேச விரும்புகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் பேசுவேன். எவ்வளோ தூரம் பேச முடியுமோ குறித்த நேரத்துக்குள்ள நம்ம பேசுகிறோம். ஏன்னா இந்த மாதம் நமக்கு ஜெப மாதமாக இருக்கிறதுனால என்னுடைய தனிப்பட்ட ஜெபம் ஒரு மேல் வீட்டு அறையின் அனுபவமாய் மாறணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது
ரெண்டு விதத்தை குறிக்கிறது. ஒன்று, என்னுடைய ஜெப வாழ்க்கைக்குன்னு ஒரு மேல் வீட்டறை நான் என்ன செய்து இருக்கணும், ஆயத்தம் பண்ணி இருக்கணும். ரெண்டாவது, என்னுடைய ஜெபத்தில் கர்த்தர் அங்கே என்னோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம்தான். அப்போ ஐயா எங்கள் வீட்டில் மாடி வீடே இல்லைன்னா அதை குறிக்கல. மேல் வீட்டறை ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு அறை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதை நம்ம தான் பில்ட் பண்ணணும். இந்த மேல் வீட்டறையை நம்ம தான் என்ன செய்யணும், கட்டணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தாவீது என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா, வேகமாய் சில வசனங்களை நீங்க வாசிக்க போறீங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துங்க, வாசிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும். அல்லேலூயா. தாவீது யாருக்கு ஒரு மேல் வீட்டறையை கட்டி வச்சிருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு கட்டி வச்சிருக்கிறார்? சாலமோனுக்கு கட்டி வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, நீங்க எரேமியா 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இந்த மேல் வீட்டறை ஒன்னேறு காரியத்தையும் குறிக்கும். வாசிங்க, 22:14 வாசிங்க. அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. அல்லவனுங்க, தாவீது தம் மகனுக்காக ஒரு மேல் வீட்டறையை என்ன செஞ்சாரா, கட்டினாரு. இங்க ஒருத்தன் எதுக்கு மேல் வீட்டறையை கட்டி வச்சிருக்கிறான்? அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறையும். ஆமே. இப்ப நிறைய பேரு இந்த ஜெப வாழ்க்கையை கட்ட முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு என்ன தெரியுமா? அநீதி, ரெண்டாவது அநியாயம். அல்லேலூயா. தாவீது தன் பிள்ளைக்கு எப்படி மேல் வீட்டறையை கட்டி வச்சா, என் பிள்ளை நான் இந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல என் பிள்ளை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாவீது தன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு வச்சிருந்தான், கட்டி வச்சிருந்தாரு. அல்லேலூயா. ஆனா இங்க ஒருத்தர் அநியாயம், அதாவது இன்னைக்கு ஜெபம் பண்றதே நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, போச்சு. ஜெபம் பிடிக்குமா பிடிக்காதா? என்ன ஜெபம் பிடிக்கும்? பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேவா? அப்புறம் என்ன ஜெபம் பிடிக்கும்? நீங்க கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க பிரசங்கம். என்ன ஜெபம் பிடிக்கும்? ஆசீர்வாத ஜெபம் ஒருத்தர் சொல்லிட்டாரு. வேற தனி ஜெபம், அப்புறம் குடும்ப ஜெபம், கூடி ஜெபிக்கிறது. எப்பா இப்ப பாரு எவ்வளவு ஜெபம் வருது. எழுப்புதல் ஜெபம். மொத்தத்தில் எல்லா ஜெபத்தை காட்டிலும் அவர் எதை என்கிட்ட விரும்புகிறாரோ அதை செய்கிறாங்க பாரு, அதுக்கு பேர் தான் என்னது? இப்போ சத்தம் வர மாட்டேங்குது. இதுதான் ஜெபம். இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்யணும், சொன்னதை செய்யணும். இதுதான் நம்முடைய ஒரு தகப்பனுடைய ஆசையும் ஒரு தாயுடைய ஆசையும் அதுதான். இப்போ நம்முடைய தகப்பனுடைய ஆசை என்னது? பரலோகத்தில் செய்யப்படுகிறத போல அதுதானே அவருடைய ஆசை. பக்கத்தில் இந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணுமான்னு கேளுங்க, என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ என்ன மாடல் ஆகிப்போச்சுன்னா, என் ஆசையை நீங்கள் என்ன செய்யுங்க, அது செய்வார், செய்யாமலாம் இருக்க மாட்டார். ஆனால் முதல்ல அவர் விருப்பத்தை நான் செய்யணும். ஏலிக்கு தெரியலங்க. ஏலி சொல்கிறான், சாமுவேல்கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறான்? கர்த்தாவே சொல்லும். அப்போ ஏலி என்னதான் சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தாரு? நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஆனால் இப்போ நான் சொல்றேன், நீங்க இது நியாயமான்னு கேளுங்க. என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஏலி சாமுவேலுக்கு சொல்லி கொடுத்தா சொல்லும் அடியேன் கேட்குறேன். இது எங்கள் அக்கா பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருந்தா, அவள் இப்போ கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை வந்திருக்கு. அவளுக்கு கத்தாவே அப்படின்னா சொல்லும் அடியேன்னு என்ன செஞ்சிருவேன், கேட்குறேன்னு சொல்லிடுவா. அது அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சோம், சொல்லி கொடுத்தோம். என் 3வது பிள்ளை இருந்தது, அவள் சின்னதுலே அவர் அன்னைக்கு தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவள் டேடி நான் என்ன சொல்லும் அப்படின்னா அடியேன்னு கேட்குறேன்னு முடிச்சிட்டா.
அப்போ இதெல்லாம் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம செயல்படுத்தணுமா? இதுதான் அநீதி. இதுக்கு பேர் தானது அநீதி. அடுத்து நல்ல கவனிங்க, புலம்பல் 4:20 வாசிங்க. புலம்பல் 4:20 கொஞ்சம் வேகமாய் வாசிங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு காலத்தில் நல்லா ஜெபிச்ச நாமும் நல்ல ஆவியில நிரம்பின நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அந்த ஜெபம் என்ன செஞ்சிருச்சு, மறந்து போயிருச்சு. வேகமாக போகிறேன், நல்லா கவனிக்கணும். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மேல் வீட்டறை ஆமீன் செப்பனிடப்படணுமா. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 3:31 வாசிங்க. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் எனும் வாசலுக்கு எதிரே நிதனீமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, மேல் வீட்டை கொஞ்சம் பழுது பார்த்து கட்டணும். பக்கத்து சொல்லுங்க, கொஞ்சம் ஜெபத்தை அது கொஞ்சம் பழுதாயிருக்கு. ஆயிருக்கு ஆகலையா? இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டு. நிறைய பேருக்கு ஜெபம் என்ன ஆயிருக்கு, பழுது பார்க்கு. ஒரு மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆச்சுன்னா எதாச்சுன்னா அதை பழுது பார்க்கும் சர்வீஸுக்கு என்ன செய்கிறோம். அதே மாதிரி உங்களை கத்தரிங்க என்ன செஞ்சுருக்கிறாரு, கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி கொஞ்சம் உங்களை என்ன செஞ்சுருக்கிறோம், சரி செய்கிறோம். என்கிட்ட நிறைய பேர் பிரதர், ஒரு நாளில் நான் காலையிலே ஜெபம் பண்ணேன் பிரதர், பிரதர் மத்தியானம் ஜெபம் பண்ணேன் பிரதர், அப்படி இப்படி. இப்போ பிரதர் தான், பிரதராக தான் இருக்கிறோம். சிஸ்டர் இயேசுவாக தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நமக்கு பழுது பார்க்கறக்கே இப்போ என்ன இல்லாமல் போயிடுச்சு, நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பழுது பார்க்கறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. எனக்கு தெரியல பாருங்க, நான் என் மேல் வீட்டறையில் தான் ஜெபமே வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு மத்தியானம் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் இந்த வார்த்தையில எனக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதை தான் நான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுறேன், இன்ப்ளீட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த மேல் வீட்டறையை என்ன செய்யணுமா, பழுது பார்க்கணும். ஏன் பழுது பார்க்கணும் அப்படின்னா, அங்கு கர்த்தருடைய பலிபீடம் இல்லாமல் பாகாலுடைய பலிபீடம் வந்துருச்சு. வாசிங்க ஒரு வசனத்தை. ஆமீன். வேகமாய் 2 ராஜாக்கள் 23:12 வாசிங்க. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிராகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், நாம இருக்கணும். என்ன ஆமீன் வரமாட்டேங்குது, சத்தமா வரமாட்டேங்குது. மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எங்க இறங்கினாரு, மேல் வீட்டறையில இறங்கினாரு. அந்த இறங்கின இடத்துல யாரெல்லாம் இருந்தா, ஜனங்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த 2 பேர் தான் அங்க உள்ள இருக்கணும், மீதி எல்லாம் அங்க உள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கும் ஜெபத்துக்கு நிறைய தடை என்ன தெரியுமா, சில அந்நிய பலிபீடங்கள். இவைகளை கர்த்தர் இன்னைக்கு சுட்டரிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் என் ஜெபிக்க போகும்போது என் மொபைல் எனக்கு தேவையில்லை சார். நான் ஜெபிக்க போகும்போது நானும் கர்த்தரும் தான். நான் உறவாட போகும்போது ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியுடைய உறவு, இது 4 செவுத்துக்குள்ளதான் இருக்கணும். அப்பதான் அப்பா என் கூட பேசுவார், நான் அவரோட பேச முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அனுபவம் எல்லாம் மறந்து போச்சு. அல்லேலூயா. சரி, இப்போதான் செய்திக்கே வரேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சுருக்கமாக சொல்லி நம்ம முடிச்சிருவோம். மேல் வீட்டறையில் ஏறணும். சொல்லுங்க. அந்த அப்போஸ்தலர் 1:13 படிக்க, அவர்கள் அங்கே மேல் வீட்டறையில் என்ன செஞ்சாங்க, ஏறினார்கள். சொல்லுங்க, எல்லாரும் என்ன செய்யணும், மேல் வீட்டறையில் ஏறணும். இன்னைக்கு ஏறுறது இறங்குறதான் பிரச்சனை. பாருங்க, 20-40 வயசு மாதிரி முழங்கால் வழியில் இருந்தா எப்போ ஏற எப்போ இறங்க. அல்லேலூயா. மேல் வீட்டறையில் என்ன செய்யணும், ஏறணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எருசலேமுக்கு நல்ல கவனிங்க, தானியேலுடைய மேலறையில பலிபீடம் இல்ல, கதவு இருந்தது. அந்த கதவு எதை பார்த்திருந்ததுன்னா எருசலேமை பார்த்திருந்தது. 3 வேளையும் தானியேல் மேல் வீட்டறையில ஏறினார். வயசு என்ன சார்? 70லேருந்து 80க்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தானியேல் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில சட்டம் நீ என்னன்னாலும் போட்டுக்கோ, என்னதான் நீ குற்றம் கண்டுபிடிக்க தேடுறேன்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கையில தான் நீ குற்றம் கண்டுபிடிக்கிற, சட்டை ஏற்றிக்கோ, சிங்கக்கபில போட்டுக்கோ, என்னை என்னன்னாலும் செய், ஆனா என் மேல் வீட்டு அறையின் அனுபவத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்த்துட்டோம். தானியேல் சூழ்நிலையை பார்க்கல, அவனுக்கு எதிராய் போட்ட சட்டத்தை பார்க்கல, அவனுக்கு எதிராக இருந்து குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்களை பார்க்கல, அவனை கொண்டு போய் ராஜாவிடத்தை ஒப்பு கொடுக்கிற ஆட்களை பார்க்கல, ராஜாதி ராஜாவை பார்த்தான். இன்னைக்கு நம்ம அனுபவம் ஏன் மாறிச்சுன்னா சில சூழ்நிலைகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, போங்க உங்க மேல் வீட்டு அறைக்கு போங்க. எருசலேமுக்கு நேரம் அவன் பலகனி எப்போது என்னதான் இருந்தது? திறந்தே இருந்தது சார். நம்முடைய மேல் வீட்டறை அப்படி மாறட்டும். உன்னியர்த்தர் புதிய ஏற்பாட்டில் மேல் வீட்டறைக்கு போனார், அவரையும் பார்த்துடலாமா? இதெல்லாம் நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் மேக்க கொஞ்சம் திருப்பிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பேதுருடைய வாழ்க்கையில என்ன இருந்திருக்கு? அது எத்தனை மணிக்கு போறாரு? 6ஆம் மணி வேலையில பேதுரு எங்க போனாரு? மேல் வீட்டறைக்கு போனாரு. அல்லேலூயா. ஆமா, இப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும் நிறைய மேல் வீட்டறையை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ பேதுரு மேல் வீட்டறைக்கு போனார்ல, போனோடனே இவனுக்கு என்ன உண்டானதான்? நிறைய பேருக்கு பசி அப்போதான் வரும். எப்போ? ஜெபிக்கும் போது. தாகம் எப்போ வரும்? தூக்கம் எப்போ வரும்? அல்லேலூயா. சரி, ஆனா நீங்க மேல் வீட்டு அறைக்கு வந்தாலும் இந்த பசி என்ன செய்யும்? வரும். ஆனா இந்த பசியை காட்டில அடுத்து அவனுக்கு ஒன்று வருது பாருங்க, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வாசிங்க. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. ஆமென். மேல் வீட்டு அறைக்கு வந்தாதான் ஞானம் திருஷ்டி அடைய முடியும். அல்லேலூயா. ஆமா, மேல் வீட்டு அறைக்கு வராத பட்சத்தில் என்ன திருஷ்டி அடைய முடியாது? ஞான திருஷ்டி அடைய முடியாது. அவன் ஞான திருஷ்டி அடைந்து அங்க ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க மெதுவா படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, இப்போ உன்னை தேடி ஒரு 3 புருஷர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? வந்திருப்பாங்க. நீ அவங்களோட என்ன செய்? போ. அல்லேலூயா. தரிசனம் கிடைக்குது. கர்த்தர் என்ன செய்யறாரா? பேசுறார். இப்போ பேதுரு பசியை என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாருங்க. இப்போ என்ன பசி வந்துருச்சு? ஆத்ம பசி வந்துருச்சு. இப்போ என்ன பசி போயிருச்சு? இப்போ நமக்கு என்ன பசி இருக்கணும்? என்ன பசி இருக்கணும்? மாம்சத்தில் பசி இருக்கணும். ஆனால் இதை காட்டிலும் அதிக பசி நமக்கு என்னதான் இருக்கணும்? ஆத்ம பசி. இது எங்கே உண்டாகும்? இது என்ன இடத்துல ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா மேல் வீட்டறையில். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வாங்க. நான் ப்ராக்டிக்கலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் மாடியில் இல்லை பிரதர், அதை சொல்லலை. போங்க உங்கள் அறை வீட்டுக்குள்ள போ, கதவெல்லாம் என்ன செஞ்சிடணும்? சாத்திடணும். இந்த மாதத்தில் நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். உங்கள் ஜெபம் ஒரு மாற்றம் வரட்டுமே. ஆமென். கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி பாருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. 2வது, அந்த மேல் வீட்டறையில் நம்ம தங்கணுமா? மேல் வீட்டறையில் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறையை கட்டி அதில் ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம். அல்லேலூயா. மேல் வீட்டு அறையில் என்னெல்லாம் இருந்துச்சு? ஒரு கட்டில் இருந்தது, ஒரு மேஜை இருந்தது, ஒரு குத்து விளக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு தங்கணும். த ஹோலி ஸ்பிரிட்ஸ் மேல் வீட்டு அறையில் கர்த்தர் என்ன செய்யணுமா? தங்கணும். அதில் பலிபீடம், அந்நிய பலிபீடம் இருந்தால் அங்கே என்ன செய்ய மாட்டார்? தங்கவே மாட்டார்.
பாருங்க, இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசை பாருங்க, நம்ம இடத்தில் வருகிற தேவ மனுஷனுக்கு மேலே ஒரு அறையை கட்டி என்ன செஞ்சிருவோம், தங்க வைப்போம். சரி, இதனால என்ன சார் நடந்தது அப்படின்னா, அந்தோடைய மகன் என்ன செஞ்சிடறா, மரிச்சிடறான். ஆமா, மரிச்சிடறான். ஆமென். இப்போ அந்த மரித்து போனவளை எங்க கொண்டு போய் வச்சாங்க, அவனை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க. ஆமா, மரிச்சா ஒரு மனுஷனை மேல் வீட்டு அறையில் வைப்பாங்களா, கீழே வைப்பாங்களா? தரிசனம் உள்ளவன் மேலதான் வைப்பான். ஏன்னா என் நன்மை என்ன செய்யாது, மரித்து போகாது சார். என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறது என்ன செய்யாது, மரித்து போகாது சார். என் வாழ்க்கையில தேவன் செய்கிற திட்டம் ஒண்ணு என்ன செய்யாது, மரித்து போகாது. அது எங்க கொண்டு போய் உயிரோடு எழுப்பினாரா, எழுப்பலையா? எலியாவும் இப்படி ஒன்று செஞ்சாரு, எலிசாவும் ஒன்று செஞ்சார். எலிசா சூடேமித்தாளுக்கு செய்தாரு. அல்லேலூயா. அங்க ஒரு மேல் வீட்டறையில எலிசா தங்க வைக்கிறாரு. அந்த பிள்ளை என்ன செஞ்சது, இறந்து போது. தூரத்துல வரும்போது எலிசா பார்த்து சொல்றாரு, ஏதோ ஒரு மனஸ்தாபத்தோடு வராப்பா, அவளுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். இப்ப மீண்டும் எலிசா போய் அந்த பிள்ளைய உயிரோடு என்ன செஞ்சாராம், எழுப்புனாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், நான் ரொம்ப சுருக்கமா தான், இது ஒரு பெரிய செய்தியா இருக்கும் போல இருக்கு. அல்லேலூயா. மேல் வீட்டறைக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மரிக்கவே விட மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க நன்மை எல்லாம் மரிச்சே போகாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேல் வீட்டறைக்கு வைங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை. ஆமென். ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியை தமிழ்நாடு, கேரளா, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் ஒரு இடத்துலையும் அந்த கம்பெனி கீழேயே இருக்காது. கீழுள்ள பில்டிங்லாம் அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்கவே மாட்டான். அந்த கம்பெனியுடைய ட்ரேடு மார்க்கே ஒரு சின்ன பபுன் மாதிரி ஒன்று போட்டு அந்த கையை மேலேயே வச்சுருப்பான். நான் கேட்டேன், ஏன் இந்த கம்பெனி மட்டும் கையை இப்படி வச்சு மேலேயே வச்சுருக்கிறாங்க? அவங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கம்பெனி அப்பரில் தான் இருக்கும், கீழே என்ன செய்யாது, இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் எப்போதும் மேல் நோக்கி தான் போகணும், கீழே என்ன செய்ய மாட்டோம். அவன் அறிஞ்சவனோ அறியாதவனோ, அவனுக்கு இவ்வளோ அறிவு இருக்கும்போது நமக்கு கர்த்தர் எவ்வளோ அறிவை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம நிறைய நேரத்தில் மேலே தெரியப்படுத்தாமல் எங்கே தெரியப்படுத்துகிறோம், கீழே தெரியப்படுத்துகிறோம். பூமிக்கு தெரியப்படுத்த வேண்டாம், கர்த்தருக்கு தெரியப்படுத்தும். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து. கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். மேலறைக்கு வந்தா உட்கார வேண்டிய இடத்துல தான் உட்காரணும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். அல்லேலூயா. ஆமா, இங்க அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டறையில் எங்க உட்கார்ந்தானா? கிராதினா தெரியுமா? ஜன்னல்ல என்ன வச்சிருப்பாங்க, உட்கார வேண்டிய இடத்துல தான் என்ன செய்யணும். சரி சரி, நீ உட்கார்ந்ததே தப்பு. ரெண்டாவது ஆளை நீ எங்க அனுப்புற, நீ எங்க அனுப்பியிருக்கணும். சரி, பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒருத்தர் உட்காந்து விழுந்துட்டானா, புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அப்போஸ்தலர் 20:8 வாசிங்க. இந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். இப்போ நாங்கள் இங்கே வரீங்க, உங்களுக்கு நாங்கள் எங்கே போட்டிருக்கோம், சேர் போட்டிருக்கோம். யாராவது போய் ஜன்னலில் உட்காருவானா? குரங்கு தான் உட்காரும்.
சில பேருக்கு ஜெபத்துல அவர் காட் அஸ் அ டிசிப்ளின் காட். நம்ம ஆண்டவர் ஒரு ஒழுக்கத்தை விரும்புகிறார். ஜெபம் அப்படின்னா இப்படிதான். நான் அடிக்கடி சொல்வேன், ஜெபன்றது 3 பொசிஷன். ஒன்று முழங்கால் நிற்கணும், இல்லைன்னா சாஸ்தாங்கமா விழணும். இதுதான் பொசிஷன். நீ போய் உனக்கு சௌரியமா இருக்கிறனால கிராதியில போய் உட்காருவனா? எந்த அறிவு இருக்கான்? ஆகாச ராஜா அவர். சரி, அவன் போயிட்டான். ஏன்னா அவன் ஆண்டவரை தேடல. ஆனா நம்மால் இருக்கிறாரு. அவன் 3ஆம் மாடியா, அவர் எங்கிருந்து விழுந்திருக்கிறாரு? ஆமா. இப்ப பவுல் பார்த்தாரு, எப்பா உட்கார்ந்து கேட்ட செய்தி ஏன் செய்தி, அதனால இவன் என்ன செய்யக்கூடாது, இவன் ஜீவனை இவனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே விடல. எங்க கூட்டிட்டு வந்தாரு? மேல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்ப மேல கூட்டிட்டு வந்து பவுல் என்ன சொல்லியிருப்பார்? இங்க வர்றா, உட்கார வேண்டிய இடத்துல தான் ஒழுங்கா வசனம் கேட்க வேண்டிய நேரத்தில் உன் காது வசனத்தை தான் கேட்கணும். ஜெபக்கிற நேரத்தில் ஜெபந்தான் செய்யணும். இப்படி எக்கு தப்பா ஏதாவது செஞ்சினா மறுபடியும் நான் உனக்கு ஜீவனை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு பவுல் எச்சரித்திருப்பார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவம் இவ்வளோ காரியம் இருக்குது. ஒன்று, மேல் வீட்டு அறைக்கு நம்ம ஏறணும். ஏறுனாதான் கர்த்தர் என்னோடு பேசுவார். ஏறுனாதான் கர்த்தர் என் கூட என்ன செய்வாரா, இடைபடுவார். பரிசுத்த ஆவி இறங்கும். அல்லேலூயா. 2வது, மேல் வீட்டறையை இன்னைக்கு செப்பனிடப்படாட்டினா செப்பனிடுங்க. அல்லேலூயா. ஆமீன். 3வது, மேல் வீட்டறையில் என் மரித்த நன்மையை மேல் வீட்டறைக்கு என்ன செய்யணும், கொண்டு வருவோம். இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்கோ, இவ்வளோ தான் பிரதர், இனிமேல் இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்றைக்கி மேல் வீட்டறைக்கு கொண்டு வாங்க. ஆமாம், நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமீன். வேதத்தில் மேல் வீட்டறைக்கு கொண்டு வரப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். எழுப்பின்னு இருக்கலாமா? ஆண்டவரே, இந்த மேல் வீட்டறையின் எனக்கு தாங்கப்பா, இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நான் நிறைய நேரத்தில் அநீதினாலேயே மேல் வீட்டறையை கட்டி வச்சுட்டப்பா. என் ஜெப நேரம், என் துதி நேரம் எல்லாம் மறந்து போயிருக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க. ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மீண்டும் நெகேமியாவுடைய நாட்களிலே பழுது பார்த்து கட்டினார்கள் மேல் வீட்டு அறைய. இந்த 8வது மாதத்தில் உங்க ஜெப அறைய பழுது பார்த்து கட்டுங்கள். நான் எதிலே பழுதாயிருக்கிறேன், நான் எங்க விழுந்திருக்கிறேன், கொஞ்சம் பழுது பார்த்து கட்ட ஆரம்பிப்பீங்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எல்லார் மேல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற வைக்கிறார். எல்லாருக்குள்ள இந்த ஜெப வல்லமையை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். மாம்சத்தை பேசுவதை குறித்து கலங்காதீங்க. தானியேலுக்கு விரோதமாய் சட்டமே போட்டாங்க, ஆனா மேல் வீட்டு அறைக்கு போனாருங்க. நமக்கு எதிராய் சத்ருவே எழும்பட்டுமே, எதிர்காற்றை எழும்பட்டுமே, பொல்லாத ஆவிகள் எழும்பி வரட்டுமே, ஒன்னு சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய எழும்புவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில் இறங்கினது போல இப்ப கேளுங்க, உங்க மேல் வீட்டு அறையில் அந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் இறங்கட்டும். ஒப்பு கொடுத்து சில நேரத்தில் அநேகர் அபிஷேகம் பெற்று சில நேரத்தில் அந்த பாசைகளை பேசாம ஆண்டவரோடு உறவு கொள்ளாம மறந்துட்டீங்களே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாருக்குள்ள இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் தான் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். எல்லாருக்குள்ள இந்த ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கண்ணீர் சிந்துகிற ஆவி, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். உங்க மாம்ச பலன் அல்ல, இப்போ நீங்க ஜெபிக்கும் போது இந்த ஆவியின் பலத்தை உணர முடியும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பேசாம இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கடங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெப மாதத்துல எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியுமோ விழுந்து கடங்க. ஆமென், ஆமென். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்படுகிறான். சில பயத்தின் ஆவிகள் முறிக்கப்படுகிறது. ஆமென். வியாதியின் கட்டுகள் முறிக்கப்படுகிறது. ஒரு வல்லமை பலமாய் இந்த இடத்துல இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். நிரப்புங்க உங்களுடைய ஜெப ஆவியினால, நிரப்புங்க உங்களுடைய மன்றாட்டின் ஆவியினால. எல்லாருக்குள்ள இந்த ஜெப ஆவியை கர்த்தர் பற்ற வைக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நிறைய நேரத்தில் என்னால தனிமையா ஜெபிக்க முடியல. நாங்க குடும்பமா ஜெபிக்கிறோம், குழுவா ஜெபிக்கிறோம், தனியா ஜெபிக்க முடியல. இப்போ அந்த பலவீன ஆவிகளை விலகட்டும் ஆண்டவரே, ஒரு அக்கினி விலகட்டும் ஆண்டவரே. Receive the anointing.
இடத்தை விட்டு போகும்பொழுது வீடுகளிலே தனியா இருக்கும்போது அந்த ஜெப பாரம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் பற்றி பிடிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் அதிகமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மேல் வீட்டறையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரும் குடும்பமாக ஜெபித்து அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஜெப ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரே அதிக நேரம் ஜெபித்து அந்த நன்மைகளை சுதந்தரிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றி தருகிறபடியினால் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பேசின அடியான இன்னும் மறைத்தாண்டவரை பல தேசங்களுக்கு பல லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் நன்மையை இந்த நாள் முதல் அனுபவிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபா பள்ளியை நினைக்கிறோம். இந்த பள்ளி வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த கூட்டத்துக்காக பிள்ளைகள் ஆண்டவரை படுகிற இந்த பிரயாசங்கள் உதவிகளை நினைத்து கர்த்தர் இந்த பள்ளியையும் நிர்வாகத்தின் பிள்ளைகள் படிக்கிற டீச்சர்ஸ் என்னமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.